என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜர்னியில் என்னோட ஃபர்ஸ்ட் 50K ஆட் பட்ஜெட்டை நான் எப்படி ஹேண்டில் பண்ணி என்னோட கிளைண்ட்டுக்கு நல்ல கன்வர்ஷன்ஸ் எடுத்து கொடுத்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். Hi guys, this is day 46 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. அந்த டைமில் இந்த 50K ஆட் பட்ஜெட்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ இது ஒரு பெரிய அமௌண்ட். இந்த ஆட் பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு நான் சந்தோஷப்படுறதா இல்லை இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை வச்சு எப்படி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதான்னு தெரியாமல் இருந்தேன். ஸோ அந்த கன்ஃபியூஷன்லேயே இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியாமல் நான் நினச்ச மாதிரி 20% ஆஃப் ஆட் பட்ஜெட்டை ஃபர்ஸ்ட் வீக்லேயே எந்த ரிசல்ட்டும் இல்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஆட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரிசர்ச்ன்றது எவ்வளோ முக்கியம்னு. ஸோ மார்க்கெட் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய புது விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் என்ன கேம்பெயினுக்கு எந்த கிரியேட்டிவ் ஒர்க் ஆகும்னு தெரியாமல் ஆட் ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாதுன்னு நமக்கு எப்படி ப்ரோ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் கேம்பெயினை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எங்கே நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கு, எங்கே தேவையில்லாமல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகிருக்குன்னு. அண்ட் இன்னொரு வழியும் இருக்குது, நம்ம காம்படிட்டர்ஸோட ஆடை செக் பண்ணி பார்க்குறது. அண்ட் ப்ராட் ஆடியன்ஸை வச்சு நம்ம கேம்பெயின் ரன் பண்ணும்போது எந்த டைமில் எந்த பிஸ்னஸுக்கு பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். ஒரு கேம்பெயின் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த எக்ஸலில் கொடுத்துருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜின்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.